மீனம் ராசி. நீங்கள் பாருங்கள், குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க. உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய 11 நாட்களில் கிரகநிலை அமைப்பு அப்படிங்கிறது என்ன மாதிரியான மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறதையும், அந்த மாற்றங்கள் உங்களோட வாழ்க்கையில் என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதையும் தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்கிறோம். இந்த பதிவு மீனராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பயனுள்ள பதிவாக இருக்குங்க. அதனால் ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் முழுமையாக பாருங்கள். மீனராசியில் இருக்கக்கூடிய பூரட்டாதி, 4ஆம் பாதம், உத்திராட்டதி, ரேவதி, இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்குமே இப்போ பாருங்கள் கிரகநிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதையும், அதனால் ஏற்படக்கூடிய மாற்றங்களும் தாக்கங்களும் உங்களோட வாழ்க்கையில் எப்படிப்பட்ட காலகட்டமாக இந்த நாட்களை மாற்றப்போகுது அப்படிங்கிறதையும் நாம் இப்போ விரிவாக பார்க்க போகிறோம். இந்த 3 நட்சத்திரக்காரங்களுமே குரு பகவானை நீங்கள் ராசி அதிபதியாக கொண்டதுனால வியாழக்கிழமையில் சிவபெருமான் வழிபாடு செய்து வருவதால் நல்ல ஒரு மேன்மையும் உயர்வையும் நீங்கள் பெற முடியும். உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா தென்னாடுடைய சிவனே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அப்படி செய்யும்போது கூட உங்கள் ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனை நினச்சிட்டு செய்யுங்க. அந்த விஷயம் விரைவில் நடக்கும். நன்மை உங்களை விரைவில் வந்தடையும். உங்களுடைய சுய ஜாதக கணிப்பை நீங்கள் எளிய முறையில் தெரிஞ்சுக்க விரும்புனா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணியே உங்கள் ஜாதக கணிப்பை எளிய முறையில் தெரிஞ்சுக்கலாம். எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். இதை மிஸ் பண்ணாமல் பயன்படுத்திக்கோங்க. மீனராசியில் இருக்கக்கூடிய பூரட்டாதி, 4ஆம் பாதம், உத்திராட்டதி, ரேவதி, உங்களுக்கு கிரக நிலைகளை பொறுத்த வரைக்கும் இப்போது பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் பாருங்கள், குரு பகவான் வக்ர இயக்கத்தில் இருக்கார். ரணருண ரோகஸ்தானத்தில் கேதுவும், அஷ்டமஸ்தானத்தில் புதனும், பாக்கியஸ்தானத்தில் சூரியனும், செவ்வாயும், சுக்கிரனும் இருக்காங்க. அயனசைன போகஸ்தானத்தில் சனியும் ராகுவும் இருக்கக்கூடிய நிலைகளில் கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. இந்த கிரக நிலைகளால் பாருங்கள், இந்த வாரம் எடுத்த காரியத்தை எல்லாமே நீங்கள் சிறப்பாக செஞ்சு முடித்து சிறப்பான உயர்வை பெறுவீங்க. கடந்த காலத்தில் நிறைய இன்னல்களையும் பிரச்சனைகளையும் சந்திச்சிருப்பீங்க. எவ்வளவுதான் முயற்சி செஞ்சாலும் ஏன் இந்த பின்னடைவு வருது அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்திருக்கும். அந்த பிரச்சனை தீரும், துணிச்சல் அதிகரிக்கும், திறமையை கையாண்டு நன்மையை பெறக்கூடிய யோகம் உங்களுக்கு பிறந்திருக்குன்னு சொல்லலாம். தொழில் வியாபாரத்தில் இதுக்கு முன்னாடி ஒரு தொய்வு நிலையை பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. இந்த தொய்வு நிலை நீங்கி உங்கள் தொழில் நல்ல ஒரு வேகம் பிடிக்கும். புதிய வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கை அதிகரிக்கும். நீங்கள் வச்சிருக்கிற பொருட்களை தரமான பொருட்களாக வாங்கி வைங்க. அதே போல் கடந்த காலத்தில் ஏற்பட்ட இன்னல் பிரச்சனை இது எல்லாமே நீங்குது. பெரும்பாலும் இப்போ அமைப்பு நல்லா இருக்கிறதுனால அதை சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. கோபத்தை குறைச்சிக்கிறது நல்லது. தேவையில்லாமல் கோபப்பட்டு எந்த ஒரு பிரச்சனையிலும் சிக்கிக்காதீங்க. வீணாக வாக்குவாதத்தை செய்யாதீங்க, அதை தவிர்க்க பாருங்கள். இது குடும்பத்துலேயுமே நீங்கள் செயல்படுத்தணும். குடும்பத்தில் இருக்கிறவங்ககிட்டயுமே கோபப்படாமல் நிதானமாக இருக்கணும். தேவையில்லாமல் வாக்குவாதத்தையோ சண்டை சச்சரவுகளையோ ஈடுபடாதீங்க. அது குடும்பத்தில் இருக்கக்கூடிய நிம்மதியை கெடுக்கும். பெரும்பாலும் நீங்கள் இப்போது சிறப்பாக செயலாற்ற ஒவ்வொரு விஷயத்திலுமே நன்மை பெறக்கூடிய யோகம் இருக்கிறதுனால முழு மனதாக நீங்கள் உங்கள் தொழில் வியாபாரத்தில் கவனம் செலுத்த பாருங்கள். செயல்திறன் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம், சிறப்பான உயர்வு பெறும் அமைப்பாக இருக்குது. மேல் அதிகாரிகளின் பாராட்டையும் பதவி உயர்வையும் நீங்கள் பெறுவீங்க. குடும்பத்தில் நீங்கள் மகிழ்ச்சியான சூழலை உருவாக்க முடியும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். சகோதர வழியில் நன்மை பிறக்கும். உங்கள் பிள்ளைங்க மூலம் பாருங்கள் பெருமை சேரும். உறவினர்கள் வருகையும் அவங்களால நன்மையும் கிடைக்கும். திருமணம் தொடர்பான பேச்சுமே சாதகமாக முடியும். வீடு வாகனம் வாங்கிறது இல்லைன்னா புதுப்பிக்கிறது, இந்த பணிகளை நீங்கள் இப்போ ஆரம்பிப்பீங்க. பெண்களுக்கு எடுத்த காரியம் எல்லாமே நல்லபடியாக நடந்து முடியும். கலைத்துறையில் இருக்கிற நீங்கள் மனதில் எதையாவது பற்றி சிந்திச்சுட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். இது தேவையில்லாத மனக்குழப்பத்தை கொடுக்கும். வரக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கோங்க. மேற்கொள்ளும் முயற்சிகள் எல்லாமே வெற்றி வாய்ப்பை உங்களுக்கு தரும். அதனால் தேவையில்லாத மனக்குழப்பத்துக்கு ஆளாகாதீங்க. மாணவர்களுக்கு கல்வியில் சீரான போக்கு இப்போ இருக்குது. பூரட்டாதி, 4ஆம் பாதம் கொண்டவங்களுக்கு இந்த வாரம் உடல் நிலையில் தேவையற்ற பாதிப்புகள் மருத்துவ செலவு கொடுக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. உத்தியோக ரீதியாக மேற்கொள்ளும் பயணங்களால் அலைச்சல், டென்ஷன், உடல் சோர்வு வரலாம். புத்திர வழியில் வீண் செலவுகள் உண்டாகி அது கொஞ்சம் மனதுக்கு நிம்மதியை குறைக்கும். உத்திராட்டதி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரம் எந்த ஒரு காரியத்தையுமே செய்கிறதா இருந்தாலும் ஒரு முறைக்கு நீங்கள் பல முறை அதை யோசித்து செயல்படுத்துறது நல்லது. சனிக்குரிய பரிகாரங்களை செய்வது உத்தமம். உடல்நிலையில் கவனம் செலுத்த வேண்டிய வாரம். பணவரவு சீராக இருக்கும். இந்த வாரம் ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு எதிர்பார்த்த உதவி கொஞ்சம் தாமதப்படலாம். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் உண்டாகி ஒற்றுமை குறையலாம். தேவையில்லாமல் வம்பு வழக்கு செய்யாதீங்க. விட்டு கொடுத்து அனுசரித்து போங்க. உற்றார் உறவினர்கள் உங்கள்கிட்ட பாருங்கள் இப்போது தேவையற்ற பிரச்சனையை ஏற்படுத்துவாங்க. கவனமாக எந்த ஒரு விஷயத்தையும் செய்யுங்க. தினமுமே நீங்கள் அம்மனை வணங்கி வருவதால் உங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் தீரும். இந்த 3 நட்சத்திரக்காரங்களுமே பெரும்பாலும் பாருங்கள், நீங்கள் தொடர்ந்து சனிக்கிழமையில் சனி பகவான் வழிபாடையும் செய்யுங்க. வியாழக்கிழமையில் சிவபெருமான் வழிபாடையும் செய்யுங்க. இது ரெண்டுமே சிறப்பான உயர்வை உங்களுக்கு ஏற்படுத்தும். இந்த மீனராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் நல்ல ஒரு சாதகமான சூழல் உருவாகி இருக்குது. நீங்கள் கண்ணும் கருத்துமாக கவனமாக இருக்கணும். அப்படி இருந்தாலும் பெரும்பாலும் நன்மையை நீங்கள் பெறலாம். என்ன விஷயம் சாதகமாக நடக்கும் அப்படின்னு பார்த்தா, தன குடும்ப அதிபதி செவ்வாய் 10ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறாரு.
அவருக்கு இங்கு பலம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு இடம். திக்பலம் பெறுகிறாரு. பாக்கியஸ்தானத்தில் சூரியனும் புதனும் இணைஞ்சு இருக்கிறதுனால புத ஆதித்ய யோகம் பெறக்கூடிய அமைப்பு. சுக்கிரனும் அவர்களோட சேர்ந்து இருக்கிறாரு. இதனால் ராசிநாதன் குரு பார்க்கறது இன்னுமே ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான அம்சம். எவ்வளோதான் பிரச்சனை தடை தாமதம் வந்தாலுமே அதை உடை தெரியக்கூடிய ஆற்றலை கொடுக்குறாங்க இவங்க. அதனால் நீங்கள் திறமையை கையாளுங்க, நன்மையை பெறலாம். எந்த அளவுக்கு முயற்சி செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு உயர்வை பெறலாம். 5ஆம் இடத்துல குரு உச்சம் பெற்று இருக்கிறாரு. மேலும் உங்கள் ராசியை பார்க்குறாரு. இது பல நன்மைகளை மீனராசி அன்பர்கள் உங்களுக்கு தரக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் முழுவதும் கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. அதுவும் பண பற்றாக்குறை தீரும். 7 சனி தோஷம் இருக்கிறதுனால பெரிய அளவில் உங்களுக்கு இந்த தோஷம் பெருசாக வேலை செய்யாது. இந்த அமைப்பு நன்மையை தான் கொடுக்கும். அதிக உழைப்பு இருந்தாலும் கைமேல் ஆதாயம் இருக்கும். அதனால் அதிகமாக வேலை இருக்குது அப்படின்னு நீங்கள் தயக்கம் காட்டாமல் கொடுக்கப்பட்ட பணிகளை சிறப்பாக செய்யுங்க. சுப நிகழ்ச்சி தடையில்லாமல் நடக்கும். குழந்தைங்களோட கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் வரும். எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தா, ராசிக்கு 12ல் ராகு இருக்கிறாரு. ராசியை சனி நெருங்கிறதுனால மனதில் ஒரு இறுக்கமான கலக்கம் இருந்துக்கிட்டே இருக்கிறது போல் சூழல் இருக்கும். பழைய ஞாபகத்தை திரும்ப திரும்ப யோசித்து பழைய கஷ்டத்தை போட்டு குழப்பிக்காதீங்க. காரணமில்லாத அந்த கலக்கம் உங்களை சோர்வடைய செய்யும். அதனால் கவனமாக இருங்க. உத்தியோகத்தில் உங்கள் மேலதிகாரிகளின் கண்டிப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால் மனசாபம் கூட வரலாம். சிலருக்கு மனசாபத்தால் இடமாற்றம், ஊர் மாற்றம், வேலையில் சின்ன சின்ன மாற்றம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. பெரும்பாலும் நீங்கள் கவனமாக இருங்க. எல்லா விஷயத்திலுமே கோபப்படுறத குறைச்சிக்கோங்க. நிதானமாக செயல்படுங்க. மீனராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் குலதெய்வ வழிபாடுமே நினைக்கிறத அதன்படியே நடத்தி வைக்கக்கூடிய அமைப்பை தரும். புரட்டாதி 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு உங்களை தேடி வருவவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு நிலை இருக்குது. கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கிடும். உத்தியோகத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் வரும். அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் வரும். அதை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிட்டால் நல்ல ஒரு நிலை உண்டாகும். செல்வாக்கு உயரும். உத்திராட்டத்தின் நட்சத்திரக்காரங்களுக்கு எதிர்ப்புகள் நீங்கும். உடல்நிலை சீராகும். நேற்றைய கனவு நனவாகும் வாய்ப்பு இப்போ உருவாக்கலாம். நீங்களே எடுக்கும் வேலை வெற்றி வாய்ப்பு தரும். வருமானம் திருப்தி தரும் வகையில் இருக்கும். இழுபறியாக இருந்து வழக்கு கூட நல்லபடியாக சாதகமாக முடியும். ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு செலவிற்கேற்ற வருமானம் இருக்குது. வியாபாரம் தொழிலில் நல்ல ஒரு ஆதாயம் உண்டாகும். குடும்பத்தில் இருந்த நெருக்கடி நீங்கும். அரசு வழி முயற்சி சாதகமாக மாறும். இடம், வீடு, நவீன பொருட்கள் இதை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. கையில் பணப்புழக்கம் சீராக இருக்கும். பெரும்பாலும் மீனராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் கடந்த காலத்தை விடவே இப்போ சிறப்பான உயர்வுக்கு வரக்கூடிய அமைப்பு இருக்குது. அதை சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கணும். இந்த வாரம் சாதகமான ஒரு வாரம். 2, 9ஆம் அதிபதி செவ்வாய் ராசியை பார்க்குறாரு. ஜென்ம சனியால் ஏற்பட்ட இன்னல் இதனால் குறையுது. எதிரி, போட்டி, பொறாமை இதெல்லாமே சமாளிக்கக்கூடிய திறமை இப்போ உங்களுக்கு உண்டாகுது. புதிய முயற்சிகளையுமே வெற்றி வாய்ப்பை நீங்கள் இப்போ பெற போகிறீங்க. நல்ல மாற்றங்கள், முன்னேற்றங்களாக உண்டாகும். வியாபாரத்தை முறையாக திட்டமிட்டு முழுமையாக செயல்படுத்தினா வெற்றி கனியை நீங்கள் சுவைக்கலாம். உத்தியோகத்தில் நிலவிய இடர்பாடுகள் குறையும். பழைய கடன்களை அடைப்பதற்கான வாய்ப்பு வந்து சேரும். தொழிலில், உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல நல்ல மாற்றங்களை இப்போ நீங்கள் உருவாக்கலாம். தொழிலை விரிவுபடுத்த அதுக்கு தேவையான கடன் உதவியுமே தக்க சமயத்தில் கிடைக்கும். வீடு மாற்றும் எண்ணம் நிறைவேறும். அதுவும் ஒரு சில மீனராசி அன்பர்கள் உங்களுக்கு பாருங்கள், குழந்தை பாக்கியத்தில் நிலவி வந்த தடை அகலுது. உயர்கல்வி தொடர்பான முயற்சிகள் வெற்றி வாய்ப்பு கொடுக்குது. விவசாயிகளுக்கு மழை பாதிப்பிற்கான உரிய நிவாரணம் கிடைக்கும். சிலருக்கெல்லாம் பணியாளர்களால் இருந்தீங்களா அசௌகரியம் உண்டாகலாம் உங்கள் பணியில். நீங்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக தாங்க இருக்கணும். பெண்களுக்கு பிறந்து விட்டு சொத்து உரிய முறையில் உங்களை வந்து சேரும். எல்லா இடத்துலையுமே இந்த மீனராசி அன்பர்கள் கோபத்தை தவிர்க்கணும். நிதானமாக இருக்கணும். கோபத்தை விடுத்து நிதானத்தை கடைபிடித்தாலே பெரும்பாலும் நன்மைகளை நீங்கள் பெறலாம். யாருக்கிட்டையுமே தேவையில்லாமல் வீண் வம்போ வழக்கோ அதுவும் இந்த வாக்குவாதமோ செய்யாமல் இருக்கிறது நல்லது. இந்த விஷயத்தில் கவனமாக இருந்தாலே போதுங்க. அப்புறம் தொழில் வியாபாரத்தில் எச்சரிக்கையாக கவனமாக இருந்தால் நன்மையை பெறலாம். அதே போல் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கிட்டையுமே அனுசரித்து நடந்துக்கோங்க. எந்த பிரச்சனையும் வராமல் நீங்கள் உங்களை ஒரு பாதுகாப்பாக வச்சுக்கலாம். பெரும்பாலும் இப்போ இருக்கக்கூடிய அமைப்பு நல்லா இருக்கிறதுனால நீங்கள் தொழிலில் நல்ல ஒரு கவனம் செலுத்துங்க. வியாபாரத்தை விரிவுபடுத்த என்ன செய்யணும் அப்படிங்கிறத பிளான் பண்ணி பண்ணுங்கள். நல்ல ஒரு உயர்வையும் நல்ல ஒரு மேன்மையும் மீனராசி அன்பர்கள் பெற முடியும். உங்கள் ராசி அதிபதி குருவின் அருளாலும் உங்கள் குலதெய்வத்தின் அருளாலும் மீனராசி அன்பர்கள் உங்களோட வாழ்க்கையில் எல்லா விதத்திலுமே நன்மைகள் கிடைக்க பெற்று நலமுடன் வாழ உங்களுக்கு வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவனிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். எல்லா வகையிலுமே சிறப்பான முன்னேற்றம் உண்டாகும் உங்கள் குலதெய்வத்தின் அருளால். என்ன மீனராசி அன்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம்.
பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள் மீன ராசியாக இருந்தால் அவங்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இதுபோல் 12 ராசிக்குமே இந்த கிரக அமைப்பால் என்ன மாதிரியான நிலைகள் உருவாகியிருக்கு அப்படிங்கிறத நம்மளோட சேனலில் 12 ராசிக்குமே வீடியோ பதிவு பண்ணியிருக்கோம். உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் என்ன ராசி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்குமே அந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளுடைய சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சு பாருங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் ஒவ்வொன்றுமே நோட்டிஃபிகேஷன் மூலம் உடனுக்குடன் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.